ஒரு இனத்திற்கே சுயமரியாதை ஊட்டிய தந்தை பெரியாரை இன்று உலகமே கொண்டாடி வருவது தமிழ்நாட்டுக்கு கிடைத்த பெருமை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பெரியாரின் உருவப்படத்தை திறந்து வைத்தது தன்னுடைய வாழ்நாள் பெருமை என்று ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற சுயமரியாதை இயக்க கருத்தரங்கில் கலந்து கொண்டார். அப்போது பல்கலைக்கழகத்தில் தந்தை பெரியாரின் உருவப்படத்தை அவர் திறந்து வைத்தார். நிகழ்வில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தந்தை பெரியாரின் படத்தை உலக புகழ்பெற்ற ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் திறந்து வைத்ததை வாழ்நாள் பெருமையாக கருதுவதாக தெரிவித்தார். சமூக நீதி கொள்கையை தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவுக்கான கொள்கையாகவும் அரசியலமைப்பு சட்டத்தில் இடம்பெறச் செய்தவர் தந்தை பெரியார் என்றும் மு.க.ஸ்டாலின் புகழாரம் சூட்டினார். சமூக நீதி கொள்கையை தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுமைக்கான கொள்கையா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இடம்பெற வச்சவர் தந்தை பெரியார். தமிழ்நாடுன்னு பெயர் சுட்ட போராடினார் தந்தை பெரியார். ஆட்சி அதிகாரத்தை அடைஞ்சு அதை செஞ்சு காட்டினார் அறிஞர் அண்ணா. முத்தமிழறிஞர் கலைஞர் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம்னு சட்டம் கொண்டு வந்தார். பெண்களுக்கு சொத்துல சம உரிமை வேண்டும் என்று பெரியார் தீர்மானம் போட்டார். அதை சட்டமாக்கினவர் முதலமைச்சராக இருந்த கலைஞர். அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் வேலை, அனைவருக்கும் அதிகாரம் வேண்டும்னு பெரியார் சொன்னார். அதை சட்டமாக்கி நிறைவேற்றி தந்தது திராவிட இயக்கத்துடைய ஆட்சி. பெரியார் உருவாக்கிய சுயமரியாதை இயக்கத்தை உலகமயமாக்கும் நோக்கத்துடன் கருத்தரங்கிற்கு ஏற்பாடு செய்த பேராசிரியர்கள் பைசல் தேவ்ஜி, ஜேம்ஸ் மல்லின்சன் உள்ளிட்ட அனைவருக்கும் மு.க.ஸ்டாலின் நன்றி தெரிவித்துக் கொண்டார். தொடர்ந்து பேராசிரியர் முனைவர் ஆரா வெங்கடாச்சலபதியும் பேராசிரியர் கார்த்திக்ராம் மனோகரனும் இணைந்து உருவாக்கிய தி கேம்பிரிட்ஜ் கம்பானியன் டு பெரியார் என்ற ஆய்வு கட்டுரை தொகுப்பினையும் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.